பெற்றோரோட கவனக்குறைவு ஒவ்வொரு குழந்தைங்களையும் காவு வாங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு உதாரணம். ஈரோடு மாவட்டம் அருணா செட்டியார் பகுதியைச் சேர்ந்த மாணிக்கம் மகாலட்சுமி தம்பதியருடைய மகன் 5 வயது சிறுவன் சாய்சரன் வாழைப்பழம் மூச்சுக்குழலில் போய் சிக்கி இறந்துருக்காரு. இது பெற்றோருக்கு மிகப்பெரிய ஒரு இழப்புங்க. பெற்றோருக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு. வாழைப்பழம் சிக்கி அந்த பையன் உயிரிழந்ததுக்கும் இதில் பெற்றோருடைய கவனக்குறைவுக்கும் என்ன இருக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் கண் முன்னாடி கண்ட ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஹாஸ்பிட்டலில் ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைய ரொம்ப காய்ச்சல்னு சொல்லி கொண்டுட்டு வந்திருக்காங்க. டாக்டர் அவங்களுக்கு காய்ச்சல் நிற்கவே இல்லை. ஸோ வென்ஃப்ளான் கட்டாயம் போட்டு தான் ஆகணும். நரம்பு இன்ஜெக்ஷன் சொல்லணும் இல்லையா, நரம்பு ஊசி போட்டு தான் இந்த காய்ச்சலை 1 வீக் நம்ம குணப்படுத்த முடியும்னு சொல்லிட்டாரு. இந்த அம்மா ஃபோன் பண்ணி நிறைய பேர்ட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஃபோனையும் வச்சுட்டு அந்த பொண்ணை பிடிச்சி இழுத்து வச்சுக்கிட்டே உட்காந்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நர்ஸ் வென்ஃப்ளான் போடணும், உங்கள் குழந்தைய அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. உள்ளே கொண்டு போய் அந்த அம்மா டேபிளில் அந்த பெட்டில் உட்காந்துட்டு, ஸோ எல்லா தாய்மார்களுமே நான் ஒன்று சொல்கிறேன், தான் குழந்தைக்கு ஊசி போட போகிறோன்னா ஒரு பயம் இருக்கும். நம்ம குழந்தை அழுகுமே, கத்துவானே, ஐயோ நம்ம பொண்ணு துடிப்பாளோ அப்படிங்கிற அந்த பயம் இருக்கும். ஓகேவா? ஆனால் இந்த அம்மா சம்திங் டிஃப்ரெண்ட். ஃபோனை காதில் வச்சுட்டு அந்த பொண்ணை கையை நல்லா இழுத்து பிடிங்கம்மா நர்ஸு சொல்கிறாங்க. அந்த அம்மா அதை காதிலே வாங்கலை. ஃபோனில் தான் அட்டென்ஷன் ஃபுல்லாக அவங்களுக்கு ஃபோனில் தான் இருக்குது. ஸோ நர்ஸு சொல்கிறாங்க ஃபோனை வச்சுட்டு குழந்தைய பிடிங்கங்கிறாங்க. அப்போவும் அந்த அம்மா அதை காதிலே வாங்கலை. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸ் நல்லா இழுத்து பிடிங்க, நானும் பிடிச்சிக்கிறேன், கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டே குத்துறேன் அப்படின்னு நரம்பை கண்டுபிடிச்சி குத்துறேன்னு சொல்கிறாங்க. ஸோ நர்ஸ் அவங்களுடைய டியூட்டியை கரெக்டாக பார்க்குறாங்க. அவங்க பதறாங்க, குழந்தைக்கு எதுவும் ஆயிராமல் நம்ம குத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க ஃபோனை காதிலே வச்சுக்கிட்டு இருந்ததோட ஒழுங்காக பிடிக்காதவருடைய கவனக்குறைவானு தெரில. அந்த இன்ஜெக்ஷன் குத்தும்போது அந்த பொண்ணு கையை சடனாக இழுத்ததுனால நரம்பு வழியாக வேறு வழியாக குத்தி உள்ள இன்ஜெக்ஷன் பிளட்டெல்லாம் அப்படியே ஓடுது. நர்ஸு கடந்து துடிக்கிறாங்க, திட்டுறாங்க, உங்கள் குழந்தைக்கு உங்கள் மேலே அக்கறையே கிடையாதான்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த மொபைல் அப்படியே கீழே போடுறாங்க. சாரி மேடம்னா என்ன சாரி சொல்லுங்கள் பார்ப்போம். ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் ஒன்று சொல்கிறேங்க, உங்கள் குழந்தைங்க பாதிக்கப்படுறது முதல்ல நம்மளுடைய கவனக்குறைவாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு முடிஞ்ச அளவு உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போதோ அல்லது சாப்பாடு கொடுக்கும்போதோ அல்லது அவங்கள ஒரு கேர் பண்ணும்போதோ உங்கள் பக்கத்தில் இருக்கும்போதோ மொபைல் யூஸ் பண்ணாதீங்க. ஃபோன் வந்தாலும் டக்குன்னு ஒரு மெசேஜை கொடுத்துட்டு உங்கள் மொபைலை ஆஃப் பண்ண பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப முக்கியங்க. ஆயிரங்காலத்து பயிருன்னு சொல்கிறாங்க, சரியா? 5 வருஷத்து வெள்ளாமைன்னு சொல்லுவாங்க, பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் குழந்தைங்க உங்களுடைய பாரம்பரியம், உங்களுடைய பரம்பரையை நீங்கள் காக்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்கள் ஜென்ரேஷன் பாதுகாப்பாக வரணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல உங்கள் குழந்தைங்களை கவனிங்க. இறந்த அந்த பையனுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் பிரார்த்திக்கிறேன்.